நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியா 2 காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், பட்டை லவங்கம் ஒரு 3, வெங்காயம் 2. இப்போ நம்ம தனியா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம், பட்டை லவங்கம், மிளகு எல்லாம் போட்டு வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும்னா அந்த ஸ்மெல் வரும். அப்போ வந்து ஆஃப் பண்ணி அரைச்சிக்கணும். இப்போ பொன்னிறமாக இருந்துச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுப்போம். கருவேப்பிலை வேணுன்றவங்க 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ கறி நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அந்த கறி மட்டனை கொஞ்சம் போட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த போட்டுருங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிள்ளைங்க நம்ம இதை தோசை கூட வச்சுட்டு டேஸ்டியாக சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை அப்படியே தூவி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை பிடிக்கும், அதனால நான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.